மனோ தங்கராஜ் அவருடைய ஒரு வங்கி, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அல்லது அவர் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி, அவருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க போராட்டம் நடத்துகிற கண்டன தீர்மானம்லாம் போட்டு அவங்க தான் பண்ணாங்க. இப்போ கேட்குறாங்க ஜூலை போராட்டம் என்னாச்சு? இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு முட்டாளாட்டு நினச்சிட்டு செய்யக்கூடாது. சரி, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க. ஒன்றுமே இல்லாத பொன் ராதாகிருஷ்ணனால் இதை நிறுத்த முடியுதுன்னு சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு போங்க. இந்த மாவட்டத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்னால் செய்ய முடியலன்னு நீங்கள் சொன்னீங்க. பொன் ராதாகிருஷ்ணன் தான் தடையார் அமைச்சர் இதெல்லாம் சொல்கிறாரு. இவர் கிளிப்புள்ள போல் அதையும் கேட்டுட்டு இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் எல்லாம் தடுத்துட முடியும்னா இவங்க எதுக்கு? நான் எல்லாம் செய்ய முடியும். அப்போ நடந்தது என்னால் தான் நடந்திருக்கணும், அப்படிதானே? என்னால் தடுக்க முடியுதுன்னு சொன்னாச்சுன்னா என்னால் கொண்டு வர முடியுதுன்னு அர்த்தம். அதனால் எதுவுமே லாயக்கு அற்றவர்கள். இன்னொரு 5 வருஷம் இருந்தாச்சுன்னு சொன்னால் இன்னொரு 5 மலை காணாமல் டாரஸ் லாரிகள், ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகள் நேற்று வெள்ளம்படத்தில் ஒரு வீட்டுக்குள்ளால போகுது. அதில் ஏதாவது காயம் உண்டா? சோரில் அடித்து வண்டிகள்லாம் சரி, ஆண்கள் உள்ளே இருந்திருக்க மாட்டாங்களோ, எப்படியோ இதாக இருக்குது. 6 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க சார். ஒரு இரங்கல் செய்தியாக தெரிவித்தாங்களா? ஒரு இரங்கல் செய்தி கிடையாது. அவர் என்ன சொல்லியிருந்தார்? நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எடுத்துக்கிட்டு. சார், பினாமிக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் தெரியல. யார்? மனோ தங்கராஜ். அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? ஜெகஜால கில்லாடி அவருக்கு தெரியாத விஷயமா? ஓனர்ஷிப்னா என்னது, பினாமினா என்னது? பினாமி அவருக்கு பேரில் வண்டி ஓடிட்டுருக்கோம், ஓனர் அவருன்னு சொல்லி காமிப்பாங்க. இந்த ரஜினிகாந்த் படத்தில் ஒரு இது உண்டு தெரியுமா? மாப்பிள்ளை அவர், ஆனால் ட்ரெஸ்ஸு என்னது, அப்படி தானே? இந்த விளையாட்டுகள் விளையாடிட்டுருக்காங்க. பினாமி ஓனர் அவர், ஆனால் ரியல் ஓனரு ஷோ எடுத்து தான் போகணும். உங்களுக்கு ஷோக்குள்ள அந்த தாக்கம் உங்களுக்கு தெரியாது. வரக்கூடிய மனிதருடைய, அமைச்சர்லாம் விட்டுருங்க, வரக்கூடிய மனிதருடைய அந்த சாதுரியம் இருக்குல்ல, அதில் 0.001% கூட உங்களை யாருக்கும் கிடையாது. அமித்ஷாவினுடைய அந்த புத்தி சாதுரியம், அந்த ராஜதந்திரம், சமயோஜிதம் யாரும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் 5 மலை காணாமல் போயிடும். அப்புறம் எம்பி நீ பார்க்கவே முடியாது. இன்னொன்று எனக்கு ஒரு சந்தேகம், இந்த எம்பி இங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் ஏதோ செட்டப் பண்ணி இங்கே நானே ராஜா, நானே மந்திரி, எல்லாம் நான் தான் அப்படின்னு அதையும் செய்துட்டுருக்காரங்கிறது தெரியலை. பழையபடி அவங்க ஜெயித்து வர்றது கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அப்படின்னு நான் கருதுறேன்.